நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா என்ற பெயரில் இம்மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் நடைபெறுகிறது. இம்மாநாட்டுக்கு கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி இரவு காவல்துறை 17 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது. இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி அதிகாலையில் மாநாட்டுக்கான பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி கொண்டாட்டமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்காக தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 5000க்கும் அதிகமானோர் வந்து கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாநாடு தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும், அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல சாதாரண இயக்கம் அன்று, இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளம் சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்றும் டிவிகே தலைவர் விஜய் உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார். இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம்மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும், தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று, வீறு கொண்டு எழுந்த அரசியல் களத்தில் வெற்றி காணப் போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் என்று விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ளும் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள டிவிகே தலைவர் விஜய், வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்று கூறியுள்ளார். விஜய் கட்சியின் முதல் மாநாட்டில் இடம்பெறப்போகும் ஹைலைட்ஸ் நிகழ்ச்சிகள் பற்றி டிவிகே வட்டாரங்களில் வெளியான தகவல்கள் பற்றி இப்போது பார்ப்போம். மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று காவல்துறையினரிடம் டிவிகே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குறைந்தபட்சம் 3 முதல் 4 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் அதிக அளவு பங்கேற்கும் மாநாடாக டிவிகே மாநாடு இருக்கும் என கணிக்கப்படுகிறது. மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக டிவிகே தலைவர் விஜயின் பெற்றோர் மற்றும் மும்மத குருமார்கள் பங்கேற்க வாய்ப்புகள் உள்ளன. வேறு எந்த கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு இல்லை. மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு இரவு நேர உணவு சுட சுட வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் விஜய் புகழ்பாடும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. கொடி அறிமுக நிகழ்ச்சியின் போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடிப்பாடல் வெளியிடப்பட்டது போன்று மாநாட்டிலும் அதே பாணியில் மற்றொரு பாடல் வெளியிட வாய்ப்புகள் உள்ளன. விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து மக்கள் சேவையாற்றி வருபவர்களை மாநாட்டில் விஜய் கௌரவிக்க உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோரை ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ள விஜய் மாநாட்டில் மேலும் சில கொள்கை தலைவர்களை அறிவிக்க வாய்ப்பு உள்ளது. அந்த தலைவர்கள் பட்டியலில் காயிதே மில்லத், எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம், அன்னை தெரசா உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக பேசப்படுகிறது. அதேபோல மாநாட்டில் நிறைவுரையாற்ற உள்ள விஜய் தமது அரசியல் கொள்கைகளை விளக்குவதுடன் 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது தமது தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியா என்பதை பற்றி பேச உள்ளார். மேலும் தமது அரசியல் எதிரிகள் யார் யார், தமது அரசியல் நண்பர்கள் யார் யார் என்பது பற்றி வெளிப்படையாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க இப்போதே தயார் என்பதை தெரிவிக்கும் வகையில் முதல் கட்டமாக 15 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் திட்டமும் உள்ளதாக பேசப்படுகிறது. அவர்கள் பற்றிய உத்தேச விவரங்களை இப்போது காண்போம்.
இன்னும் பல முக்கிய அம்சங்கள் முதல் மாநாட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.